என்னங்க என்னங்க ஆச்சு? இல்லை, ஒரே ஆரன் சத்தமாக இருக்குது. அதான் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. இரு பார்க்கலாம், இரு வெளியே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் ஓப்பன் பண்ண சொல்லி கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி வந்து லைட்டெல்லாம் போட்டு வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டெல்லாம் போடுறாங்க. லைட்டெல்லாம் போட்டோன்னே சோழன் வந்து பயப்படுறாரு. எல்லாருமே பயப்படுறாங்க. என்னடா லைட்டு போட்டாங்க, சரி சரி எல்லோரும் அவங்கவுங்க வண்டி எடுத்துன்னு பக்கத்து தெருவுக்கு போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஏன்னா வண்டி பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் வண்டி எடுத்துன்னு பக்கத்தெருவில் கொண்டு விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தெருவுக்கு எடுத்துன்னு போகிறதுக்காக எல்லோரும் வண்டி எடுத்துன்னு போகிறாங்க. நிலா வீட்டுக்கு சோழன் வந்த உடனே கேட்டை திறந்து பார்க்குறாரு. அது ஓப்பனில் தாங்க. இது உள்ள கதவு தான் வந்து மெயின் டோர் தான் வந்து அவங்க சாத்தி வச்சுருக்காங்க. இங்கே அவங்க அம்மா அப்பா வந்து வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே கேட்டை திறக்கிறாங்க. உள்ள கதவை சாவி போட்டு திறந்துட்டு வெளியே கேட் வந்து அப்படியே தான் திறக்கிறாங்க. ஏன்னா அது ஓப்பனில் தான் விட்ருக்காங்க. வெளியே லைட்டெல்லாம் போட்டு வந்து கேட்டையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க தெருவை பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அதுக்குள்ளேயே இவங்க பக்கத்து தெருவில் வந்து வண்டியெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்துடுறாங்க. இந்த தெருவுக்கு வந்துட்டு ஒரு கார் பின்னாடி போய் நின்றுக்கிறாங்க. அவங்க கேட்டு திறந்துன்னு வரதை பார்த்துட்டு உடனே ஒரு கார் பின்னாடி இவங்க 4 பேரும் ஒழிஞ்சிக்கிறாங்க. அவங்க அப்பா மட்டும் வரல. நிலாவோட அம்மா அப்பா வெளியே வந்து பார்க்குறாங்க. யாருமே இல்லை. யாருமே இல்லையேங்க. இல்லை, தொடர்ந்து ஆரன் சத்தம் கேட்டுச்சு அப்படின்னோடனே அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க, ஏங்க யாருன்னா போகிறவங்க வண்டியில் ஆரன் அடிச்சுன்னு போயிருப்பாங்க, அதெல்லாம் போய் என்னங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு திரும்பி அவங்க பேசிக்கின்னு சரி இந்த பக்கம் அந்த பக்கம்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கே சோழன் பாண்டி சேரை அப்புறம் பல்லம் எல்லாம் வந்து அப்படியே லைனாக நின்றுங்கன்னு பார்க்குறாங்க. அந்த நேரம் பார்த்து பாண்டி தும்புறாரு. தும்பின உடனே டக்குன்னு மூக்கை பிடிச்சிடுறாரு சோழன். மூக்கை பிடிச்ச உடனே டி கம்முன்னு இருங்கடா, காட்டி கிட்டி கொடுத்துட போகிறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா அப்பா வந்து செக் பண்ணிவிட்டு திரும்பி உள்ளே போயிடுறாங்க. வீட்டுக்குள்ளே போனால் கூட நிலா அவங்க அப்பாவுக்கு சந்தேகமாகவே இருக்குது. எதுக்கு ஆரன் சத்தம் கேட்டுச்சு, ஆனால் என்னங்க யாரும் தான் இல்லைங்களேங்க, வாங்க போகலாம் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த சாவியை கொண்டு போய் அந்த ஆணியில் மாட்டிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்பி மேலே போகிறாங்க. சரி எதுவும் தான் இல்லையே, வாங்க போய் தூங்கலாம்ட்டு அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. அவங்க அப்பாவும் மேலே போகிறாங்க, பெட்ரூம் போகிறாங்க. இங்கே அதுக்குள்ளேயே சோழன் எல்லாம் வந்து அந்த கேட்டாண்ட போய் நிற்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கேட்டாண்ட போகிறாங்க. கேட்டாண்ட போனோடனே திரும்பி அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, படுத்துக்கிட்டே இருப்பார். அதான் உட்காந்துட்டே இருப்பார். அப்போ தான் போய் உட்காந்தோடனே யோசனை பண்ணுறாரு. யோசனை பண்ணிட்டு திரும்பி கடன்னு கீழே இறங்கி வராங்க. வந்தவுடனே திரும்பி என்ன பண்ணுறாரு, சோழன் என்ன பண்ணுறாரு, அதுக்குள்ளேயே ஃபோன் பண்ணுறாங்க நிலாக்கு. ஃபோன் பண்ண ஏங்க இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து செக் பண்ணிவிட்டு போகிறாருங்க யாரும். ஆமாங்க, இதோ ஒரு ஆர்ன சத்தம் கேட்டுச்சு, அதனால தாங்க அவங்க வந்து இறங்கி வந்து கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிவிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே சரி சரி நீ பார்த்துக்க, நான் அப்புறமா அவங்க தூங்கின அப்புறமா நான் திரும்பி ஃபோன் பண்ணுறேன் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டே இருந்து வைக்கிறாங்க. வைக்கணும்னு பார்த்தாங்க இவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா வந்து படுக்கலாங்க, என்னங்க இந்த நேரத்தில் போயிட்டு அப்படின்றாங்க. அவர் உட்கானே இருந்துட்டு டக்குன்னு எழுந்து ஓடி வராரு கீழே இறங்கி. என்னங்க என்னங்க அப்படின்னு அவங்களும் பின்னாடியே வராங்க. வந்து நிலா ரூமை போய் திறக்கிறாங்க. திறந்து பார்த்தாக்கா அதுக்குள்ளே நிலாவுக்கு சத்தம் கேட்கும். டக்குன்னு ஃபோனை வச்சுட்டு டக்குன்னு தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாங்க. ஏங்க நிலா தூங்குறா அப்படின்றாரு அவங்க அப்பா. ஏங்க இந்த நேரத்தில் தூங்காமல் என்னங்க பண்ணவாவோ அப்படின்றாங்க. வாங்க நம்ம பேசுனதை பார்த்துட்டு ஏஞ்சிக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு கதவு லாக் பண்ணிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டோடனே இவங்க திரும்பி என்ன பண்ணுறாங்க, அப்படியே நின்றுங்கன்னே யோசனை பண்ணுறாங்க. நிலா வந்து படா போயிட்டாங்க அப்படின்ட்டு திரும்பி எழுந்து உட்காடுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா வந்து அங்கே ஹால்லே தாங்கிறாங்க, பேசினுக்கிறாங்க. எனக்கு சந்தேகமாக இருக்குது தேனு, இதே மாதிரி தான் நம்ம இவ்வளோ பாதுகாப்பு இவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருந்தோம் நம்ம அந்த கல்யாணத்தில், எப்படி எஸ்கேப் ஆனாங்க பார்த்தியா அந்த சோழனோட சேர்ந்து. அந்த மாதிரி எனக்கு என்னவோ வெளியே வந்து யாரும் இல்லைன்னா கூட யாரோ மறைஞ்சிட்டு பார்க்குற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இரு நான் வெளியே லைட்டு போட்டு சாவி கூட நான் வெளியே போய் பார்த்துட்டு வரேன் திரும்பின்னு சொல்லிட்டு அவர் சாவி வாங்கிட்டு போயிட்டு திரும்பி வெளியே வந்து செக் பண்ணுறாரு. லைட்டு எரியுதுறான்ட்டு திரும்பி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க இவங்க. அப்புறம் சென்ட்டு போய் இதை செக் பண்ணிவிட்டு கேட்டை வந்து கேட்டு சாத்தலையே அந்த கேட்டை பூட்டிட்டு திரும்பி உள்கதவையும் நல்லா பூட்டிட்டு சாவி என்ன பண்ணுறாரு, எடுத்துன்னு மேலே எடுத்துன்னு போயிடுறாரு. சாவி மாட்ட வேணாம், நீ என்கிட்ட கொடுன்ட்டு சாவி வாங்கிட்டு போயிடுறாரு. மேலே போயிட்டு இவங்க மணி 1 1:30 இவங்க என்ன பண்ணுறாங்க, படுத்து அப்படியே அவங்க அப்பா அப்படியே யோசனை பண்ணி அப்படியே தூங்கிடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா திரும்பி சோழன் வந்து ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணோன்னே நிலா வந்து எடுப்பாங்க. எங்கள் அப்பா திரும்பி வந்து செக் பண்ணிவிட்டு போனாருங்க, என் ரூமை கூட வந்து செக் பண்ணாருங்க, என்னை கூட வந்து தூங்குறியா இல்லையான்ட்டு என்னையும் வந்து செக் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா. அப்படியே ஆமாங்க, ஏதோ ஒரு ஆர்ன சத்தம் கேட்டு திரும்பி அப்படியே சரிங்க சரி தெரியலைங்க அப்படின்ட்டு சோழன் வந்து சொல்லுவார்.
இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே அவங்க அப்பா வந்துடுவார். வந்து டேய் என்னமாடா அவள் வெளியே வரல, தள்ளுங்கடா நான் போய் பார்க்க. யோ கம்முனரியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா திரும்பி நிலா ஃபோன் பண்ணோன்னே, சரி நிலா நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு மணி 1:30 1:45 2 ஆகிடுது. சரின்ட்டு நிலா என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கினேன் அப்படின்னா, சரி கிளம்பி வந்துட்டு அவங்க பேகை தூக்கிட்டு மெயின் டோர் வழியாக வராங்க. வந்து டாப்பாலெல்லாம் திறந்து பார்த்தாக்கா பூட்டிகிட்டு இருக்கு. ஐயோ பூட்டிகிட்டு இருக்கேன்ட்டு திரும்பி ஓடி போய் என்ன பண்ணுறாங்க, சாவி எடுக்கிறாங்க. சாவி எடுத்தாக்கா சாவியை காணும். சரின்ட்டு சோழன் உடனே ஃபோன் பண்ணுறாரு, நிலா கேட்டு பூட்டியிருக்காங்க. ஆமாம் இங்கே டோரையும் பூட்டியிருக்காங்கன்னா. அப்புறம் யோசனை பண்ணுறாரு சோழன் யோசனை பண்ணிவிட்டு, உங்கள் வீட்டு பின்னாடி எதனா கதவு இருக்கா? இருக்குது அப்படின்னா, சரி பின்பக்கம் வழியாக வாங்க, நாங்கள் அந்த பக்கம் வரோன்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் 5 பேரும் அந்த பக்கமாக வராங்க. அந்த பக்கம் வந்தோடனே நிலா என்ன பண்ணுறாங்க, அந்த கேட்டு லாக் பண்ணல, திறந்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து அந்த காம்பவுண்ட் எகிரி பார்க்குறாங்க. பேகு ஃபோனெல்லாம் சோழனுக்கிட்ட கொடுத்துறாங்க. சோழன் அந்த பக்கமாக வச்சுறாரு. இங்கே நிலா ஏறி பார்க்குறாங்க, முடியல. அப்புறம் பார்த்தாங்க அந்த பக்கம் ஒரு ட்ரம்மு இருக்கும். அந்த ட்ரம்மு எடுத்து போடுங்க, அது அங்கே இருக்குது பாருங்கள், அதை எடுத்து இங்கே போட்டு அது மேலே ஒரு காலை வச்சு ஏறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் அந்த ட்ரம்மு தூக்கின்னு வந்து அந்த பக்கம் போட்டு அதுக்கப்புறம் நிலா அது மேலே காலை வச்சு ஏறி வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு அவங்க அந்த காம்பவுண்ட் சுவர் ஏறி பார்ப்பாங்க. பார்த்தாக்கா இவங்க 4 பேர் இருப்பாங்க. சேரன், பாண்டி, பல்லவன், அவங்க அப்பா எல்லாம். இவங்க என்னங்க பண்ணுறாங்க இங்கே? ஐயோ அது ஒரு பெரிய கதைங்க. நீங்கள் வாங்க முதல்ல, நீங்கள் ஏறுங்க வாங்க முதல்ல, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நிலாவும் அது அதிர்ச்சி ஆகினாடா இவங்க எல்லாருமே இங்கே இருக்கிறாங்களேன்ட்டு அப்புறமா அவங்கள எகிரி குச்சி இந்த காம்பவுண்டுக்கு இந்த பக்கம் வந்துடுவாங்க. வந்தவுடனே அதுக்கப்புறமா சோழன் வந்து பேகெல்லாம் எடுத்துகிட்டு வருவார். எடுத்துகிட்டு அந்த பக்கம் சரி எல்லாம் அவங்கவுங்க காரில் ஏறுங்க, வண்டியில் அவங்கவுங்க வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு எல்லோரும் வந்து முதல்ல காரில் ஏறுங்க, வீட்டில் போய் பேசிக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும், அதாவது சேரன், பல்லவன், பாண்டி மட்டும் 2 வீலர் எடுத்துக்குவார். அவங்க அப்பா அந்த டெம்போ எடுத்துக்குவார். இவங்கெல்லாம் வந்து நிலா கூட, அதாவது பல்லவனும் சேரன், சோழனும் நிலா 4 பேர் காரில் ஏறிக்குவாங்க. அங்கேருந்து புறப்படுறாங்க. நாளைக்கு அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு நிலா இல்லைன்னு வந்து தெரிஞ்ச உடனே நேராக சோழன் வீட்டுக்கு தான் வருவாங்க. ஐயனார் வீட்டுக்கு வந்து கேட்பாங்க, நிலா என்ன பதில் சொல்ல போகிறாங்க, இங்கே என்ன நடக்குதுன்னு வரும் எபிசோடில் நம்ம பார்க்கலாம். என்னுடைய சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக்கும் போடுங்க, கமெண்ட்ஸும் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோங்களை கண்டிப்பாக நான் நல்ல சுவாரஸ்யமாக பேசி உங்களுக்கு நான் போடுறேன். இது தாங்க இன்றைக்கி நடந்தது. நாளைக்கு என்ன அது நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.